என்ன பண்ற ஆபீஸ்ல நீ? 2 மணிக்கு ஆபீஸ் தான் 8:30 மணிக்கு லாகின் பண்ணிட்டு சார். ஹாஃப் அன் அவர் முன்னாடி எதுவும் அவார்டு கொடுக்க நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது சார். ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு 3 ஹவர் மூஞ்சி கழுவுறது, 4 ஹவர் தலை வராது. இப்படி பண்ணா ஷார்ப்பா 9 o'clock ஒர்க் ஃபோர்ஸ் இறங்கிடும் சார். ப்ராஜெக்ட் லீட் கொடுக்குற ஒர்க் பார்க்கணும், டீம் லீடர் கொடுக்குற ஒர்க் பார்க்கணும், பக்கத்து பேர் இருக்கிற ஹெல்ப் பண்ணணும். இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள டக்குனு கம்யூனிகேட்டர்ல பிங் பண்ணுவான். 12:30 ஆகுது லஞ்சுக்கு போலாமான்னு. 10:30 மணிக்கு சாப்பிடலாம்னு சிட்டி மத்தியானம் 12:30 மணிக்கு போய் சாப்பிட்டா அதுக்கப்புறம் லஞ்ச் எப்படி சார் சாப்பிட தோணும்? சரி திருப்பி வந்து வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேலையே செய்யாம எங்களை வேலை வாங்குறதுக்கு ஒரு 7 பேர் வேலைக்கு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? 2000 கேள்வி கேட்பான் பக்கத்துல உட்காந்து. அது சும்மா கேட்காம மெயில் போட்டு டாக்குமெண்ட் பண்ணி கேட்கிற கேள்விகளா பதில் சொல்லி கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி டிவைட் ஆகி பர்சனல் லைஃப்ல போயிட்டு வரலாம் சொல்லிட்டு அந்த போன் எடுத்து நோட்டி பார்க்கலான்னு பார்த்தா இஎம்ஐ கட்டலையா, வாடகை கட்டலையா, எப்போ இதை க்ளோஸ் பண்ண போறீங்க, கிரெடிட் கார்டு பேலன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் டாக்ஸ் எப்போ கட்ட போறீங்கன்னு கேக்குறீங்க. இன்னும் கொடி கூட சம்பளம் கொடுத்துருக்கீங்க, நான் போய் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறதுக்கு. சரி வேணாம்ப்பா நம்ம திருப்பி ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வந்துருவோம், இதே கொஞ்சம் பரவாயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி 7 மணிக்கு மேல பசங்களை போய் பார்த்து டிவி கடையில் அந்த ஸ்டாப் பேசிக்கிட்டு சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நினைக்கும் போது வேதத்துல காம்பர நேரத்துல வந்து கேக்குறான் பாருங்க மெயில் போட்டு ஒரு கேள்வி. திஸ் இஸ் அர்ஜென்ட் கிளைண்ட் இஷ்யூ, கேன் யூ ப்ளீஸ் க்ளோஸ் திஸ்? எப்படி க்ளோஸ் பண்ண முடியும் லேப்டாப்ப? அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு போனா கால் அடிக்கிறீங்க. இப்படி எங்களை 24/7 வச்சு செஞ்சா எப்படி சார் ஒரு வருஷம் ஆக முடியும்? இது எல்லாத்தையும் தாண்டி மறந்து போயிட்டு நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா கண்ணம் என்ன கூட லேப்டாப் தான் சார் வரும். அப்புறம் திருப்பி காலையில நான் ஆபீஸ்